ஹாய் ஆல். கரண்ட்டாக நம்மக்கிட்ட 3 ப்ராடக்ட் சேல் ஆகிட்டுருக்கு. கவுடங் அகல் லேம்ப், கவுடங் கேக், விபூதி. இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே நாட்டு பசுலேருந்து வரக்கூடிய சுத்தமான சாணத்தில் செய்கிற பொருள்கள் தான். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குது. அதனால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வீடியோவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இந்த கவுடங் அகல் லேம்ப் இதை எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு. டே டு டே பேசிஸில் நம்ம எப்படி வீட்டில் விளக்கு ஏற்றுறோமோ அதே மாதிரி இந்த சாணத்தில் செஞ்ச அகல் விளக்கையும் நம்ம ஏற்றிட்டு வரலாம். இதில் திரி போட்டு நெய் ஊற்றி நம்ம இந்த விளக்கை ஏற்றிக்கலாம். கீழே ஏதாவது ஒரு பேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. கிண்ணியோ தட்டோ ஏதோ ஒன்று. அது மேலே இந்த சாண விளக்கை வச்சு நம்ம அதை ஏற்றிக்கலாம். நெய் உருக உருக நல்லா அந்த ஜுவாலை இன்க்ரீஸ் ஆகி நமக்கு நல்ல வாசனை வரும். ஹோமம் பண்ணுறதோட அந்த எஃபெக்ட் இருக்கும். அடுத்து இந்த கவுடங் கேக், தமிழில் விராட்டின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தூபக்கால் எடுத்துக்கோங்க. அதில் சென்டரில் இந்த சாண விளக்கை நம்ம வச்சிடலாம். ஏன்னா அதில் தான் நம்ம நெய் ஊற்றி ஏற்ற போகிறோம். சைடில் தான் நம்ம கவுடங் கேக்கை வைக்க போகிறோம். ஒரு 2-3 பீஸாக உடச்சி அந்த விளக்கை சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த விளக்கில் நெய் ஊற்றிட்டு திரி போட்டு நெய் ஊற்றிட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். நெய் நல்லா உருக உருக ஃபஸ்ட்டு இந்த அகல் விளக்கு தான் நல்லா பேர்ன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த சைடில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த அந்த விராட்டி மேலேயும் பட்டு நல்லா அந்த ஜுவாலை வரும். ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆயிடணும். அதனால் நெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா போக போக இன்னும் கொஞ்சம் நெய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு நல்லாவே அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிடும். அப்போ தான் நமக்கு அந்த நல்ல வாசனை வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பிராணியும் அது மேலே போட்டோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி வாசனையுமே ஃபுல்லாக நம்ம வீடு சுற்றி ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம ஏற்றுறதுனால இது செய்கிறதுனால என்ன பலன்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த ஹோமம் பண்ணால் என்ன ஒரு எஃபெக்ட் பாசிட்டிவான ஃபீலிங் கிடைக்குமோ அது கண்டிப்பாக இதில் கிடைக்கும். அந்த வீடு ஃபுல்லாக அந்த வாசனை இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கும். நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு சாம்பல் ஆயிரும். அதாவது இந்த ஆஷஸ் மாதிரி இருக்கும். இந்த பவுடர்ட் ஃபார்மை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்.